மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். கேக்குதுங்களா? யா ஓகே ஆடியோ. மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஈரோட்ல நண்பர் குமார், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம் சார். ஸோ இவங்க தான் மேம் முதல்ல எனக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. நானும் வந்து நிறைய எம்எல்எம் கிரிப்டோ ஆர்ஒய் பெஸ்ட் கான்செப்ட் நிறைய பண்ணியிருந்தேன். அப்போ டாக்டரோட அறிமுகம் கிடைச்சது. சண்முகம் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, எடுத்து பண்ணுங்க, நல்லா இருக்கு, மிராக்கல் ரிசல்ட் எல்லாம் இருக்கு, நீங்க எடுத்து பண்ணுங்க, லைஃப் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னாரு. சார் மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு, எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு, பெருசா என்ன சார் சேஞ்சஸ் நடக்க போகுது, விட்டுருங்க சார் அப்படின்ட்டு. இல்லை சண்முகம் நீங்க பண்ணுங்க, நீங்க முதல்ல வந்து என்னன்னு ஸ்டடி பண்ணுங்க, அப்புறம் நீங்க உங்க முடிவு பண்ணுங்கன்னாங்க. என்ன கம்பெனி சார் பேருன்னு சொன்னேன். இந்த மாதிரி எலிக்சர் மிக்ஸ் அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. அது எலிக்சர் மிக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு பேரு. அதோட தமிழ்ல அது பேர் வந்து அமிர்த கலவைன்னு சொன்னாரு. ஆஹா, இப்படி ஒரு பேரா, சரி என்ன சார் இதுன்னா ஒன் ஃபார் ஆல் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, ஹெல்த் தானே, ஹெல்த் சம்மந்தப்பட்டது தானே. அப்புறம் இதை பத்தி ஜூம் மீட்டிங், உங்களுடைய அந்த ஜூம் மீட்டிங்கு டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் ரெகுலரா பார்த்தேன். பார்த்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சார், இது என்னன்னு ஸ்டடி பண்ணலாம் சார். ஒரு 10-15 நாள் கழிச்சு நான் ஸ்டடி பண்ணேன் மேம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கார் கம்பெனி வெண்டர்ல நான் ஒர்க் பண்றேன், நேட்டிவ் எனக்கு காஞ்சிபுரம்னுக்கு. ஸோ இப்போ மக்கள் அந்த ஆரோக்கியத்துக்காக போறாங்க. நிறைய எம்எல்எம் ப்ராடக்ட்டுக்காகலாம் பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம் தான், பெர்ரி ஜூஸ், அந்த ஜூஸ், இந்த ஜூஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் வர்றது வரைக்கும் வந்த பிறகு எங்க போறோம்னா நம்ம அலோபதி தான், இங்கிலீஷ் மெடிசன் தான். ஸோ இந்த மெடிசன் வர்றதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், வந்த பின்னும் எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்டா நீ ஃபுட்டு, இன்ஸ்டன்டா மெடிசன் அப்படிங்கிற கட்டத்துல இன்ஸ்டன்டா இது ரிசல்ட் கொடுக்க சண்முகம், பர்மனன்ட் சொல்யூஷன் தான் அப்படின்னாரு. அப்படியா சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி சரி சார் நான் இப்போ ஆர்டர் பண்ணி நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நான் ஃபர்தராக வந்து ஒரு டீம் எடுத்து ஃபாலோ பண்ணலாம் சார், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா விட்டுருவோம் சார். தாராளம் பண்ணு சண்முகம்னாரு சார். மேம் அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வாங்கினேன். நீங்கள் என்னன்னு கேளுங்க, அதை வாங்கி ஒரு 1 வீக்லேயே எனக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்தது. என்னன்னா சார் சொன்ன மாதிரி பாடி பெயின், ஹெட் பெயின் நிறைய வந்தது எனக்கு. முக்கியம் பார்த்தீங்கன்னா மேம் எனக்கு வேர்வை ஸ்வெட்டிங் அதிகமாக வரும் ஸ்கின்ல. ஸோ அந்த ஸ்கின்ல அதிகமாக வர்றப்ப என்ன ஆகுனா எனக்கு வந்து அப்போ அந்த உப்பு, அந்த வேர் வந்து அப்படியே படிஞ்சு உப்பு மாதிரி வரும் நெத்தியில. காமனாக எல்லாருக்கும் வரும். கர்ச்சி பச்சி துடைக்கிறப்ப என்ன உப்பு சால்ட் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வெளியே வரேன், பட் ஆனால் எனக்கு வேறு வருது, அந்த உப்பு படிக்கிறது சுத்தமாக இல்லை மேம். ஃபர்ஸ்ட் எனக்கு நடந்தது ஒரு 10 days இதுதான் நடந்தது. சால்ட்டே இல்லை, நெத்தியில தொட்டு பார்க்குறேன் வழவழனுக்குது, ஒரு பிசு பிசுவா இல்லை, கர்ச்சி தொட்ட பிசு பிசுன்னு இப்போ வேர்வுப்பட்டுறான், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி அதுக்கப்புறம் பார்த்தா முதல்ல 2 நாள் பெயின் இருந்தது, தொடர்ந்து பெயின் இருந்தது, தலைவலிலாம் தலைபாரமா இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 வீலர் எடுக்கிறப்ப வண்டி ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன், பேலன்ஸ் இல்லாமல். கால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் அந்த மசில்ஸ் வந்து பெசஞ்சிச்சு டோட்டலாக. அப்போ டாக்டர் என்ன சொன்னார், நீங்கள் வேலைக்கு போக முடியாது சண்முகம், ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுங்க, ஃபுல்லாக பெசஞ்சிச்சு, நீங்கள் வேறு ஆள் வெயிட்டாக இருக்கீங்க, ஸோ 1 வீக் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க மேம். இல்லை சார் நீங்கள் டிடி போடுங்க, டிடி போடுறேன், பட் பெயின் குறையும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறையாது, கம்பல்சரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், 1 வீக்காக இருக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அன்னைக்கு தான் இப்போ எலிக்சர் மிக்ஸ் வாங்குறேன் மேம். வாங்கி சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் மேம், நைட்டு சொன்ன மாதிரி அந்த 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 2 ஃபிங்கர் லெவலில் ஸ்மாலாக எடுத்து நான் வச்சுட்டு படுத்தேன் மேம். டாக்டர் 4 நாள் ஒன்றும் ஏஞ்சி நடக்க முடியாது, நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார். ஆனால் அடுத்த நாளே ஏஞ்சி நின்னேன் மேம். நான் நின்று வாக்கிங் போயிட்டு வந்தேன். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மொத்தம் நான் வேலைக்கே போயிட்டேன். வேலை பெயினே இல்லை மேம், ஆனால் கால் ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த பெயின் இருந்தது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளில் சரியான வலி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கால் வலி சரியாயிடுச்சு. எனக்கு எப்பவுமே லாங்கில் பைக்கில் போனால் அந்த ஷோல்டர் பெயின் இருக்கும். அந்த ஷோல்டர் பெயின் பைக்கில் போனால் மட்டும்தான் வரும், லாங்கில் போனால் மற்ற நேரத்தில் வராது. ஆனால் இது எலிக்சர் மிக்ஸ் எடுத்த பிறகு ஷோல்டர் பெயின் கண்டினியூ இருக்குது, 4 நாளாக இருந்தது, இன்னிதான் அது குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனையும் ஸ்டெப் பை ஸ்டெப் அது பண்ணுதுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதே நேரத்தில் உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது மேம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் குறைஞ்ச மாதிரின்னா வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 days தான். அதுக்கப்புறம் இப்போ டீம் எடுத்திருக்கேன், என்னோட சக நண்பர்கள் கொடுத்துருக்க ஒரு 5-6 பேர் டீமாக எடுத்திருக்கேன் இது வரைக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன், அவங்களுக்கும் சம் ரிசல்ட் எல்லாம் சொன்னால் ஒரு வருஷம் சின்ன சின்ன பேக்கேஜ் தான் கொடுத்தேன். எல்லாமே ஒரு சில சேஞ்சஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை ஸ்டடி பண்ணி நான் பார்க்குறப்ப இது வந்து மிராக்கலான ரிசல்ட் நடக்குதுங்க. இதை ஏன் நம்ம வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்கணும்? கெட்ட விஷயத்தை நோக்கி இந்த சொசைட்டி போயின்னு இருக்கு இன்னைக்கு, அதுலலாம் நெட்வொர்க் நடந்துட்டு இருக்கு. கெட்ட விஷயத்துல நல்ல விஷயத்துக்கு ஏன் நெட்வொர்க் நடக்கக்கூடாது? ஸோ அகைன் நம்ம ரிப்பீட்டட் நெட்வொர்க் பண்ணணும், பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் மேம் திருப்பவும் நான் அந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்து இப்போ டீம் எடுக்கிறது காஞ்சிபுரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துன்னு சொல்லுவாங்க, அது ஏற்ற முடியாது. ஆப்ரேஷனும் சக்சஸ் ஆகணும், பேஷண்ட்டும் காப்பாற்றப்படணும். அப்போ ஒரு கம்பெனினா நல்ல பிளான் இருக்கணும், நல்ல ப்ராடக்ட் இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவுக்கு நல்ல பிளான் இருக்கு, நல்ல ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இதை வந்து மார்க்கெட் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ அதை நோக்கி என்னுடைய பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த சரியான நேரத்தில் இந்த மாதிரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மிஸ்டர் பிஆர் சுப்பிரமணியன் சார் அண்ட் குமார் சார். இவங்க 2 பேருமே ஈரோடு, சார் வந்து சேலம் ஒருத்தர். ஸோ அதே நேரத்தில் பழனிசாமி சார், அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன், அவரையும் நான் கைட் பண்ணிருக்கேன். அதோட முக்கியமானது, எனக்கு இந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு உங்களுடைய ஜூம் அண்ட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப என்னை வந்து அட்ராக்ட் பண்ணிது மேம். நல்ல பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள். அதுதான் என்னை உள்ள கொண்டு வந்தது, அதுதான் என்ன ப்ராடக்ட் எடுக்க வச்சது, அதுதான் இன்னைக்கு ரிசல்ட் எடுக்க வச்சது. ஸோ இப்போ மிகப்பெரிய ஒரு கம்பெனி சப்போர்ட் இருக்கு, மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், நிறைய பேருடைய புண்ணியத்தை நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுறோம் மேம் காஞ்சிபுரத்தில். மிகப்பெரிய ஒரு டீம் காஞ்சிபுரம் சண்முகம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் மேம். இதுதான் என்னுடைய இலக்கு, அதை நோக்கி தான் நகர்றேன் மேம். ஸோ எனக்கு இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி மேம். தேங்க்யூ மேம். Thank you so much. God bless you, sir. யார் யாருக்கெல்லாம் இந்த எலிக்ஸமிக்ஸ் Thank you, ma'am. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த எண்ணம் இருக்கோ, அவங்க ஒரு காலமும் எலிக்ஸமிக்ஸ்ல வந்து தோக்கவே மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க, வாழ்க்கையிலயும் நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ so much. பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி. ஏன்னா சாப்பிட்டு உணர்ந்தவங்களால மட்டும்தான் வந்து இந்த எலிக்சர் மிக்ஸோடைய மகிமையே அருமையை புரிஞ்சுக்க முடியும்.